வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. புனிதா, நான் எனக்கு தோணுனதை தான் நேத்து அமுதா கிட்ட கேட்டேன். நம்ம சந்தேகத்தை மட்டுமே வச்சு நம்மள நம்பி வந்த பொண்ண நாம கஷ்டப்படுத்த கூடாது மாமா. நேத்து பாருங்க அமுதா எவ்வளவு வெறுத்து போய் பேசினான்னு. இங்க பாருங்க, நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை முதுகுல குத்துறத பக்கத்துல இருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு யாரை பார்த்தாலும் பயமாவும் சந்தேகமாவும் இருக்கு. மாமா, புனிதாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். உங்க எல்லாரும் நல்ல மனசுக்கும் நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும் மாமா. வல்லவராயா, உன் மனசு எனக்கு புரியுது. ஓ பயம்லாம் நியாயம்தான். ஆனா இதே பயத்தோட நானும் உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டு பார்த்தா என்ன சொல்லு? நேற்று நானும் உங்களை பேச விட்டதுக்கு காரணமே அமுதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். ஆனா அவளோட ஆதங்கமும் அழுகையும் நான் நினைச்ச பதில என்ன சொல்ல விடாம ஆக்கிடுச்சு. அதைத்தான் மாமா சொல்றாரு. மாமா, உங்களுக்கு அமுதா மேல எதுக்கு இவ்வளவு சந்தேகம்? உங்களுக்கு எங்க மேல இருக்கிற அக்கறை புதுசா நம்ம வீட்டுக்கு வந்து அமுதா மேல சந்தேகமா மாறும்போது அதுக்கு ஆதாரம் வேணும். நம்ம வீட்ல இதுவரைக்கும் நடந்த பாதி குழப்பத்துக்கு மாமா தான் காரணம்னு தெரிஞ்சிருச்சுல இப்போ. இன்னும் சில குழப்பங்களுக்கு நமக்கு விட கிடைக்கல, அவ்வளவுதான். அதை நம்ம தேடுவோம். உங்க எல்லார் கேள்விக்கும் ஒரே பதில் அமுதாதான். இந்நேரம் அவ ஆட்டத்தை தொடங்கிருப்பா. அதை நான் முடிச்சு வைக்கிறேன். குட் மார்னிங். எடுத்துக்கோங்கண்ணா. தேங்க்யூ. அக்கா இந்தாங்க மாமா. அண்ணே, யாழ்னி, அமுதா கிச்சன்ல இருக்காளா? அக்கா அவ இன்னும் கீழே வரவே இல்லை. கீழே வரலையா? என்ன யாழ்னி சொல்ற? அவ இப்ப என்ன பண்றான்னு அமுதா ரூமுக்கு போய் பாத்தியா? அக்கா காலையில டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், நான் போய் பார்க்கவே இல்லை. சரி, நான் அமுதாக்கும் மாமாக்கும் காஃபி எடுத்துட்டு போறேன். நேரம் அவ வந்திருப்பாளே. மணிகண்ட என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியலையம்மா. சரி, நான் போய் அமுதாவை பார்த்துட்டு வரேன். புனிதா, நீங்க இருங்க. முதல்ல யாழினி போய் பார்க்கட்டும். அமுதா கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆனதும் அப்புறமா நீங்க போய் பாருங்க. ஆமா யாழினி, போய் காபி கொடுத்துட்டு அமுதா என்ன பண்றான்னு பாத்துருவாமா. அது எதுக்கு மாடிக்கு போகணும்? அடுத்து என்ன பேசணும்னு எனக்கு இப்பவே தெரியுமே. சரிங்க மாமா. புனிதா, நீங்க உட்காருங்க, காஃபியை குடிங்க.